பார்த்து திருப்பி எடுத்தது, திருப்பி மாட்டினார். குரங்குகளும் திருப்பி எடுத்தது, இது மாட்டுச்சு, எரிச்சு. குரங்குகள் இப்படியே பண்ணும்போது தலையில் போட்டிருந்த அந்த தொப்பிக்காருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்தில் தூக்கி எறிந்தார். மேலே இருக்கிற அத்தனை குரங்கு அந்த தொப்பியை தூக்கி எறிஞ்சது. எல்லா தொப்பியும் எடுத்துகிட்டு சிரித்து விட்டு போனார். அப்போ பையன்ட்ட அவர் சாகும்போது சொன்னார், பையன்ட்ட நீயும் தொப்பி வையே, ஆனால் தொப்பியின் ரகசியம் நிறையா இருக்குது. அதில் என்ன ரகசியம்னா, குரங்குகள் நீ போய் சாப்பிட்டேன்னா குரங்குகள் என்ன பண்ணும், உன் தொப்பியை தூக்கிட்டு போயிடும், அது கீழே போடாது. அப்போ நான் சொன்னபடி தொப்பியை தூக்கி கீழே போடுறதுக்கு நீ மாட்டிட்டு கீழே தூக்கி போடு, தொப்பியை அதுங்க கீழே போட்டுருன்னு சொல்லிவிட்டு செத்தார். பையன் தொப்பி அடுத்து பார்த்திங்கன்னா தொப்பியை வைக்க ஆரம்பித்தார். இதே மாதிரி மரத்துக்கு கீழே போனார். மரத்துக்கு கீழே போனோடனே அந்த பையன் சாப்பிட்டுட்டு தூங்கினார். குரங்கு பூரா தொப்பியை தூக்கி வச்சிச்சு. அப்பா சொன்னபடி தொப்பியை தலையில் வச்சு கீழே தூக்கி போட்டால் எந்த குரங்கும் தொப்பியை கழட்டவே. அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம அப்பா சொன்னார், குரங்குகள்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு யோசித்தார். அப்போ ஒரு குரங்கு பார்த்து சொல்லிச்சு, உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா? எங்களுக்கும் அப்பா இருந்தார். உனக்கு ரகசியத்தை சொன்னபடி எங்களுக்கும் ரகசியத்தை சொன்னார். நாங்கள் ஏமாந்து தொப்பியை தூக்கி போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி கருணாநிதி அவர்கள் போகும்போது ரகசியத்தை ஸ்டாலினிடம் சொல்லி இருப்பார். என்னென்னா, நான் கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்பி நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேங்கிற ரகசியத்தை கூட இருக்கிறவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். துரைமுருகன் இன்னும் ஒரு சில பேரும் மாதிரி அது பூரா எம்ஜிஆருக்கு உளவுத்துறை மூலம் போய் நானே எதிர்பார்க்கவில்லை. என் கூட இருந்தவங்கெல்லாம் ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க. அதனால் என்னுடைய ராஜதந்திரம் தோற்று போய்விட்டது. இனிமேல் நீ எந்த விஷயமாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பாத, கூட இருக்கிறவங்ககிட்ட கூட சொல்லாதுன்னு தொப்பிக்காரர் சொன்னபடி சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்டாலின் யார்கிட்டையுமே சொல்லாமல் துரைமுருகன் சொன்னபடி அவரே ரகசியமாக வைத்து செய்து கொள்கிறார். அதுக்காகத்தான் இப்போ அதை பாராட்டுறாரு. பாராட்டினா அது அவர் முகத்தில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ராஜராஜ சோழன்னு சொல்லும்போது உதயநிதி முகத்திலேயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் போதும் அவர் முகத்திலேயே ரியாக்ஷன் இல்லை. அதுக்கு பதிலாக டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிங்கன்னு சைகை காட்டுகிறார். அப்படின்னா துரைமுருகனை ஸ்டாலினும் சரி அவர் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி இன்னும் நம்பவில்லை. அதனால் துரைமுருகனின் அரசியல் வாழ்க்கை விரைவில் முடிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்து.